வெல்கம் டு அனிமி டாக்கி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஷீட்டோட எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். ஓட்டிங் வைப்பேன் எதுக்கு இப்போ அடுத்து போகணுன்னு அதுக்கு ஓட் பண்ணிடுங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். அவர் இப்போ சின்ன பையன் பார்த்தீங்கன்னா காரை வச்சுட்டு விளாண்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்க. தம்பி ஜாலியாக தாட்டா காட்டி இருக்கும்போது அவங்க அம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க. பயம் வருது. பார்த்தா பின்னாடி காப்ளின் வருது. பார்த்து உடனே போய் காப்பாற்றலாம் போகும்போது அவ்வளோதான், பையன் அங்கேயே இறந்துட்டான். அது கனவா மாதிரி வந்து மிஸ் ஹோ ஜியோன் ஜூ, அவங்க பேர் மிஸ் ஹோ ஜியோன் ஜூ. ஹீரோ பார்த்துட்டு அவங்க பார்த்தா எந்திரிச்ச உடனே நான் அவங்கள மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன், என் பேர் கிம் ஜாயோனுங்கிறான். நீ தானே அதை பண்ண? என்னது அப்படி கேட்கும்போது மொத்த காலையும் நீ தானே காலி பண்ண சொல்கிறான். ஹீரோ வந்து ஆமாம் அது நான் தான் பண்ணேங்கிறான். இவ பார்த்துட்டு இது என்ன அவ்வளோ பவராக இருக்கான், மொத்த காப்பிலின்னு கூட்டத்தையுமே காலி பண்ணிட்டான். அப்படி இருந்தா அவன் அப்படி பண்ணாமல் இருந்தா என் பையன் எப்படி உனக்கு காப்பாத்து அப்படின்னு சொல்கிறான். ஒரே ஒரு நாள் அவன் கூட இருந்தால் போதுமா, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்கிறா. கண்டிப்பாக நான் அவனை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காப்ளின் கூட தான் அவன் இறந்துருப்பான்னு நினைக்கிறேங்கிறான் ஹீரோ. அழுதுட்டு நான் அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறேன் சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ அப்படி நினச்சி பார்க்குறான், இதெல்லாம் பண்ணால் இப்படிலாம் வருமானு. திடீர்னு வராமல் போச்சுன்னா திடீர்னு வந்துச்சுன்னா சரி இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணால் வருது, உங்ககிட்ட அதுக்கு ஏற்ற ஃபண்ட் இல்லை, அது வந்தோடனே உங்களால் ரிவைவ் பண்ண முடியும்னு வருது. ஹீரோ பார்த்தோன்னே அதுனால என்னால் ரிவ்யூ அந்த காசை வச்சு ஒருத்தனை ரிவ்யூ பண்ண முடியுமான்னு பார்க்குறான். என்னால் அது முடியும், ஆனால் அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. இல்லை புரியலன்னு சொல்கிறா. அதாவது நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியுங்கிறான். உன்னால் முடியுமா, அது எப்படின்னு கேட்குறா. அது என்னால் என் பையனை உன்னால் கொண்டு வர முடியுமா அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக முடியும், ஆனால் எப்படி கேட்காதீங்க, ஆனால் முடியுங்கிறான். சரி ஏதோ ஒன்று நான் அதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு கேட்குறான். அப்படி சொல்லும்போது ஹீரோ பார்க்குறான், நினச்சி பார்க்குறான். அந்த டிஎக்ஸாக இருக்கான்ல அவனோட பவர், அடுத்து இந்த டெலிபோர்டேஷனுக்கும் பவர், இந்த பியர் பவர், 3 பேரும் சேர்த்தா பெரிய படைய மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லை இந்த 7 வேசல் வேறு நான் இப்போ ஆட் பண்ணணும் அவங்க பெஸ்ட்டை. அடுத்து நான் வந்து இப்போ எல்லாத்தையும் இப்போ அறிமுகப்படுத்த போகிறேன் உங்கள் கூடங்கிறான். அவங்கள பார்த்து சந்தோஷம். என் பேர் டாங் ஜியான்ங்கிறான். என் பேர் ஓ ஜியான் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது காப்ளின்ஸில் யாரோ ஒருத்தர் வந்து பேஸ்பால் தூக்கி போடுவீங்க தானே அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு தெரியுமா கேட்குறான். உங்களுக்கு நான் இப்போயுமா வரல, நம்ம ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோங்கிறா. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல. இவ வந்து பணமில் வர்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனவொடனே இது அது இல்லை, இதுதான் அந்த பியர் அந்த சைடு பேத்தில் இருந்ததுன்னு அப்படின்னு சொல்கிறா. என்ன நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னா நான் ஒரு குட்டி கரடிங்கிறா. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியாமல். நம்ம ஓடும்போது இந்த பியர் தான் வந்துச்சான்னு அப்படி அவன் நினச்சி பார்க்குறான். நம்ம ஏற்கனவே மீட் பண்ணது ஏதோ எதர்ச்சியாக நினைக்கிறேன், ஆனால் இப்போ வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே அவங்களும் தெரிஞ்சிருக்க மாட்டேங்குது. சரி இப்போ நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்ல போகிறேன்ட்டு சொல்லிட்டோம். நம்ம நாளைக்கு அந்த பியாங்கோட கிராண்ட் மதரை நாளைக்கு காப்பாற்ற போகிறோங்கிறான். அங்கே நம்ம ஒரு அது நிறையா காப்ளின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு, இப்போ நம்ம காப்பாற்ற போகிறோங்க. ஆனால் மிஸ்டர் சாய் பார்த்தீங்கன்னா அவளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. யார் கேட்டிங்கன்னா இன்ஜுரினால். இந்த ஓஜியான்ஜோட பெட்டை தான் நம்ம அவருக்கு கொடுத்துருக்கோங்கிறான். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க நாளைக்கு மிஷின்லங்கிறான். நான் அவங்க எல்லாத்தையும் நம்பர்னு இந்த கரண்டி சொல்லுது. சரி இதுக்கு மேலே அவங்க எல்லாத்தையும் நாளைக்கு பார்க்குறேன். இவங்களும் எல்லோரும் சரி ஒன்று சொன்னோன்னே மோன் பியாங்கோ காங் டிஎக்ஸா நீங்கள் மட்டும் அந்த ஹால்வேல வாங்கன்னு சொல்கிறான் ஹீரோ. பியாங்கோ டிஎக்ஸா நான் எதுக்கு உங்கள் 2 பேர்த்த மட்டும் கூப்பிட்ருக்கேன் உங்களுக்கு தெரியுமா கேட்கும்போது எனக்கு சரியாக தெரில அப்படின்னு அந்த கருப்பு சொக்கத்தை இருக்கலாம். இவன் வந்து எங்கள் பவரை பற்றியே கேட்குறான். அது கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவேக்கன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். உன்னோட எபிலிட்டி வந்து டெலிபோர்டேஷன், நீ வந்து அயன் நைட்டு, நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷினில் ஒரு பாட்டாக இருப்பீங்கிறான். சரி உங்கள் இப்போ ஆரம்பிக்கலாமா சொன்னோடனே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்க்கும்போது ஜியோன்னு கேட்குறான். நீ என்ன சொல்கிற, நான் இப்போ அவைக்கன் ஆகிட்டேனா? சரி இப்போ இந்த அயன் நைட்னா என்ன மாதிரி எபிலிட்டி தெரியல. அப்படி கேட்கும்போது இவன் வந்து சொல்கிறான், அதாவது உன்னால் அயனை ஆன்மர்லாம் சமன் பண்ண முடியுங்கிறான்.
இங்கே பார்த்தா இங்கே இருந்தவன் காணாமல் போயிட்டான். அவன் ஆளையே காணோம். எங்கடா போனான்னு அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே வந்துட்டா திரும்பி. இது வேலை செய்து சொன்னோடனே இந்த பவர் செம்மையாக இருக்குங்கிறான். அவனோட லாயலிட்டி ட்ரஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. தேங்க்யூன்னு சொல்கிறான். ஒன்ஸ் அதுக்குள்ளே அவசரப்படாத அப்படின்னு சொன்னோடனே இந்த உன் கிராண்ட் மதர் காப்பாற்றுறதுக்கு நீ கரெக்டாக பண்ணும். அதாவது இந்த எபிலிட்டி பற்றி உனக்கு சரியாக தெரியக்கூட தெரியாது, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தெரியாது. அதுவும் கரெக்டு தான். நீ இதை ஃப்ளூக்கில் தான் பண்ணுறவன் தெரியுமா? எல்லாம் சொன்னோன்னே நீ அதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்க போகிற. சரி அது என்ன மாதிரி பண்ணணும்னு கேட்கும்போது பார்த்தா பின்னாடி ஒருத்தன் அந்த ஆர்மர் ஏனெல்லாம் சமன் பண்ணி வெறித்தனமாக வந்துட்டான். இது ஒர்க் ஆகுது சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ட் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஏய் அப்படி சொல்லும் போது இவன் வந்து கூப்பிட்றான். நீ இப்போ அந்த பில்டிங்கு தான் போகிற சொல்லணும். ஓகே சரி நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குற சொன்னோடனே அந்த குஸ்ட்டை வந்து அவனுக்கு கொடுக்குறான். 3 நிமிஷத்தில் இவனுக்கு பண்ண மாட்டேங்குது. அவன் அப்படியே மாற்றிட்டான் மறுபடியும். சரி நீ உன்னால் முடியும் பியாங்கா சொன்னோடனே இவனும் பவர் ஆட் பண்ணி டெலிபோர்ட் ஆகிட்டான். அங்கே வந்துட்டான். அப்பா நான் முடிச்சிட்டேன் சொன்னோடனே டாடா காட்டுறான். பார்த்தீங்கன்னா குஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி பார்க்கும்போது இவன் வந்து டாடா காட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இவங்க பார்த்து அதிர்ச்சி இவன் வந்து வேசலில் இருக்கிற ஒருத்தன் சமன் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்தோடனே இவன் வந்து ஒவ்வொரு ஸ்டாமினாவும் யூஸ் பண்ணிட்டான். ஆனால் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கான். இவன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தால் பரவாயில்ல. வந்து இப்போ தானே யூஸ் பண்ண கற்றுக்குறான், அதனால இப்படி ஆயிடுச்சுங்கிறான். இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்காடி. ஏஎக்ஸ் அந்த பக்கம் வா சொன்னோடனே நீ இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிற. அதான் என்ன அவனுக்கு ஒன்றும் புரியல. இந்த சோழ வழிங்கிற மாதிரி 100 புஷ்அப்பு 100 ஸ்குவாட்ஸு அதை பண்ணுறான். இவன் கஷ்டப்பட்டு எப்படி ஒன்று முடிச்சிட்டான். பரவாயில்ல. இவன் வந்து ஸ்போர்ட்ஸில் அது மட்டும் இல்லை ஸ்டாமினா அதிகமாக இருக்கிறனால சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கண்ணான். சரி எவால்வேட்டிங்னு வருது. இவனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் என்னதுண்ணே சரி அவ்வளோதானே அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோதான்ப்பா நீ இதுக்கு மேலே போய் ரெஸ்ட் எடுங்கிறான். தேங்க்யூ சொல்லிட்டு எவால்யூஷன் கம்ப்ளீட்னு வருது. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன வராது பார்க்கும்போது அவன் பண்ண எக்ஸசைஸில் இவனுக்கு ஸ்ட்ரென்த்தாக வருது. எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுமா பார்த்துட்டு இதுக்கு மேலே தானே ஆட்டமே மாறப்போகுது சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பூசானுங்க வந்துட்டானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டே ஓடுங்கடா காப்ளின்ஸ்லாம் வருது. நீயா சொன்னி பார்க்கும்போது காப்ளின்ஸ் வருது. காப்ளின்ஸ் இல்லை இவன் நைட்டு இப்போ வாங்கடா டே அப்படி சொல்லிட்டு ஒரு காப்ளின்ஸ் எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்கிறான். மற்ற காப்ளின்ஸ் எல்லாம் பின்னாடி வந்து சரி அங்கே பாதி வருது சொன்னோடனே இவன் வந்து வில்லு எடுத்து எப்படி ஒன்று அடிச்சிட்டான். நீ வந்து இங்கே இருக்கிறத கண்டுக்காத, நீ ஃபஸ்ட்டு உன் இடத்த பாரு சொன்னோன்னே இப்போ வாங்க செல்ல குட்டிங்களாம் சொல்லிட்டு இப்போ பாருடி பார்த்தா ஏதோ பெருசாக நிற்கிது அந்த கரடி. அண்ணா விட்டுருங்க நான் கத்துது வேற காவலின்னு. இவனுங்க வந்து அப்படியே போட்டு 3 பேரும் புரட்டி எடுக்கிறாங்க மொத்த காவலியும். அப்படியே பியாங்கா சொல்லுன்னு சொன்னோடனே இப்போ போய் அவங்க பாட்டியை காப்பாற்றுறா சொன்னோடனே போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குஸ்ட்டு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவன் அந்த கேஷ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது. பரவாயில்ல முன்னத்தையும் கூட ரிவார்டு இப்போ அதிகமாக தான் வருது. அப்போ ரேண்டம் குஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக தான் வரப்போகுது. அதுக்கு நம்ம டிஃபிகல்ட்டி வேறுனா அதிகமாக இருக்கிறதுனால அப்படி வருதுங்கிறான். அவங்க எல்லோரும் முடிச்சுட்டு அது கம்ப்ளீட்டு எவல்யூஷன் கம்ப்ளீட்னு வருது. சரி இப்போ ரிவார்டை ஓப்பன் பண்ணலாம் பார்க்கும்போது ஜாக்பாட்டு ஸ்ட்ரக் ஆகி நிற்குதாம்மா. ஐயோ அப்படின்னு சொன்னோன்னே என்னது ஜாக்பாட்டா அப்படின்னு பார்க்கும்போது அது என்னது பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்கில் பாயிண்ட்னு வந்திருக்கு. இது அவ்வளோலாம் மோசம் இல்லை சொல்லிட்டு பார்த்தா இவன் தீயா போய் அவன் பாட்டியை தவிர்த்துக்கு அவன் போயிட்டான். அப்படி குடுகுடுன்னு ஓடி போய் பாட்டின்னு கத்துறான். அங்கே பார்த்தா பாட்டி பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டின்னு எழுப்பும்போது தூங்குறாங்க. பீங்கோ அது நீ தானா கேட்கும்போது அப்பா எனக்கு இப்போதான் உயிரே வருதுன்னு சொல்லிட்டு பாட்டியை நீ மன்னிச்சிருங்க, அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு என்னால் ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க. ஜெய்வான் ரொம்ப நன்றிங்கிறான் ஹீரோக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ வந்திருக்கு. அவனோட இன்க்ரீஸ் ட்ரஸ்ட்டு லாயலிட்டிலாம் வந்திருக்கு. என்னது பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பேசலில் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஓ இது வச்சு நான் இன்னும் ஈஸியாக டெவலப் பண்ண முடியுமா ஹீரோ பார்க்குறான். இப்போ யாருக்கு டெவலப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த டெலிபோர்ட்டேஷன் இருக்கான அந்த பாட்டியை காப்பாற்றல அவனுக்கு பண்ணலாம் பார்க்குறான். அங்கே பார்த்தா 100 மில்லியன் ஓன் கேட்குது. இன்னது ஹீரோ பார்த்தோன்னு வெடிச்சேட்டான். சாரி பி என்னால் உனக்கு பண்ண முடியல, வேணா டெய்லி குஸ்ட்டு வேணா கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்படி பார்க்கும்போது இன்னொரு பார்த்தீங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்குற எலிவேட்டர்லேருந்து யாருன்னு ஹீரோ அந்த பவர் யூஸ் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. யாராச்சும் உள்ளே இருக்கீங்களா கேட்கும்போது இந்த அக்கா வர்றாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் வந்து கிம் டேபின், இவன் அண்ணன் கிம் மினோ அப்படிங்கிறா. நாங்கள் வந்து யூனிட் நம்பர் 1701 வர்றோம்.
ஓ சரி, இப்போ நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க கேட்கும்போது, நான் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன ஹெல்ப்பு? எனக்கு வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. ஆனால் உங்கள் ஷவரில் குடிக்கணும்னு கேட்கும்போது, ஷவரா? ஆமாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி உள்ளே வாங்க, தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு நான் இது இப்போ இங்கே எங்கே கேட்டு கேட்கும்போது இது என்னதுன்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கேனடு ஃபுட்ஸும் கொஞ்சம் சில உள்ள ஐட்டம்லாம் இருக்குது. உண்மையாலுமா கேட்கும்போது உங்கள் பார்த்தா நிறையா இருக்குது. ஓ சூப்பர், நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்க, நன்றி சொல்லும்போது, யாருன்னே தெரியாத வீட்டில் வரும்போது இப்படிலாம் பண்ணுறது, ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறதுலாம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதான் இப்படி கொண்டு வந்தோம் சொல்கிறா. அப்போ பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பவு பேட்லாம் இருக்குது. இது இப்போ கேட்டோடனே இது ஓனரோட தான் கேட்கும்போது, இல்லை அது வந்து சில பேரோடது. அவங்க வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க, சில பல காரணமாக அவங்க இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறான். சரி புரியுது சொன்னோடனே, இவங்களை பார்க்க அவ்வளோ வேலை கெட்டவங்களா தெரில. ஆனால் அப்புறமா அவங்ககிட்ட போய் பேசணும்னு சொல்கிறான். எதுக்கு வேணா மற்ற அப்பார்ட்மெண்ட்டில் யாராச்சும் உயிரோடு இருந்தாங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் டைகரை கொண்டுட்டாங்களாமா, அதுக்கு லெவலப்பு இதெல்லாம் அதெல்லாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு எதுவும் நடக்குது, நெஞ்சு வலி ஆட்டம். அங்கே பார்த்தா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருவாங்க அந்த டைகரும் கொல்றதுக்கு. என்னடா இங்கே நடக்குது பார்க்கும்போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ சிட்டிசன்ஷிப்பு கொடுக்க சொல்லுது. ஏற்கனவே இங்கே நிறைய பேர் சிட்டிசன்ஷிப்பில் தானே இருக்காங்க. கொடுத்த தலைவனும் கொடுக்குறான். இங்கே எல்லாரும் சிட்டிசன் நேம்லாம் போட்டு வருது. மொத்தமாக இப்போ 50 பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா 100% ஹீரோக்கு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக வருது, பவர் ஆஃப் ட்ரஸ்ட்டுன்னு ஸ்கில்லுன்னு ஒன்று வருது. என்னடா இது, இங்கே நிறையா பேர் இன்ஜுரி ஆகிருப்பாங்களா? இது பார்க்கும்போது எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இன்ஜுரி ஆகி வரானுங்கண்ணா. இது பார்க்க நல்லதாக தெரியலையே, ஏதோ ஒன்று பண்ணணும், அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறோம். அங்கே பின்னாடி அவங்க 2 பேரும் ஒரே ஷாட்டில் கொண்டுட்டு எப்பட்றா பண்ணோம் அப்படி பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடக்க ஆரம்பிக்குது. அவங்க பாடியெல்லாம் அப்படியே லைட் வெயிட்டாக இருக்காமா, மூச்சு விட்றதும் ஈஸியாக விட்றாங்க. ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ட்ரஸ்ட்டு, அதாவது ட்ரஸ்ட்டோட வேல்யூ பொறுத்து அவங்க பவர் வரும்னு வருது. ஓ இது என்னது பார்க்கும்போது, மொத்தமாக இவங்க டீமில் எல்லோரும் 50% மேலே என் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு ஸ்டாமினா எல்லாம் நேச்சுரலாகவே அதிகமாக தான் இருக்க போகுதுங்கிறான். எனக்கு இது யாரோட எபிலிட்டின்னு, அவரோட எபிலிட்டி தான். யார் ஹீரோ? அப்படி பார்க்கும்போது அவனோட ட்ரஸ்ட்டு லாயலிட்டி எல்லாம் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 2 பேர் வேஷலில் ஆட் பண்ணணுமா கேட்குது. சரி அவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணுவது யாருன்னா கேட்டிங்கன்னா இவங்க 2 பேர் தான். இவங்களுக்கு எதுவும் ஆகுது. இவங்க ஆன உடனே அவங்களோட ட்ரஸ்ட்டு அதெல்லாம் காட்டுது. இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே ஷாட்டில் அதை கொண்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பறந்து பறந்து அடிக்கிறான். சரி இப்போ என்ன இங்கே நடக்குது பார்க்கும்போது பவர் காட்டுறாங்க. பைரசிங், அதாவது பவர் கேட்டிங்கன்னா மென்டல் ஸ்ட்ரென்த்தை வச்சு கரெக்டாக ஏம் பண்ணி ஏரோ பண்ணுறது. சரி ஏதாச்சும் குஸ்ட்டு கொடுக்கலாம் பார்க்கும்போது ஹீரோ கொடுக்குறான். இந்த பைரசிங் பவரை வச்சு நீ 10 இனிமே கொள்ளணும் 10 நிமிஷத்துலன்னு. சரி இதை கொடுத்துட்டு இன்னொரு எபிலிட்டி, இது எங்கூட இவ்வளோ இப்படி பயங்கரமாக இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு பாய்சன் எபிலிட்டி, பி ரேங்க்கு. இது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா டீம்மேட்டுக்கே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தர் அடுத்தது பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் குஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு வருது. அடுத்து இந்த இது எவ்வளோ வெயிட்டிங்னு வருது ரிசல்ட்டு. சரி இப்போ வேறு ஏதாச்சும் பார்க்கும்போது லோவர் ஃப்ளோரில் இருக்கவங்கள பார்க்கும்போது அங்கே யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா போகிறான். போய் பரவாயில்ல நல்லதாக தான் தண்ணி இப்பயே சேர்த்து வச்சுக்கிறான். இவங்க பரவாயில்ல, இவங்க தான் சாப்பாடுலாம் வச்சுருக்காங்களே, அப்போ டாங்ஜியன் பார்ட்டியில் சேரலாம்ல. சரி இன்னொருத்தரை பார்க்கும்போது ஹீரோ ஓரணும் பார்த்தோன்னே அங்கே பார்த்தா ஒரு ஹீலரு, அவன் சாவர நிலைமையில் இப்போ இருக்கான். ஹீலரான ஹீரோ அப்படியே கத்திக்கிட்டு போகும்போது இதோட சாப்டர் முடிச்சிட்டாங்க. ஓகே பிடிச்சிருந்தா சொல்லுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.